அது இல்லை தலைவர், நான் ஒன்றே சொல்கிறேன். நாராயணசாமி அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் இவ்வளவு ரெஸ்டோபார்கள் கிடையாது, இவ்வளவு புதிய மதுபான தொழிற்சாலைகள் வருவது கிடையாது. ஆனால் நாராயணசாமி அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் இந்த ஆட்சி மதுபானத்தில் தான் நடக்கின்றது என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டிலே இல்லை. ஆனால் இன்றைய தினம் இருக்கக்கூடிய அரசாங்கம் முழுமையாக மதுபானத்தை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய, வருமானத்தை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம். இதுதான் உண்மை. இதில் மாற்றம் ஏதாவது இருக்கு அவங்களுக்கு? காங்கிரஸ் ஆட்சியில பிரீவரிஸ்க்கு அதாவது நிறைய பர்மிஷன் கொடுத்தது நீங்க தான், உங்க காங்கிரஸ் ஆட்சி தான் கொடுத்தாங்க. அதை எதிர்கட்சியா இருந்தாலும் அப்ப சொல்லல. இப்ப நீங்க அவங்க ரெஸ்டாரண்ட் பார்க்க நீங்க சொல்றீங்க எந்த கம்பெனிகளை சொல்லுங்க, எங்க சொல்ல எங்க அண்ணா கட்டம் இருக்கு. அதாவது நேச்சுரல் பாது, நேச்சுரல்னா என்னன்னா அதாவது ஒன்னே சொல்றேன், அது பெரிய மேனுஃபேக்சரிங் கிடையாது. அங்கேயே உற்பத்தி பண்ணி டீ போட்டு கொடுக்குற மாதிரி, காபி போட்டு கொடுக்குற மாதிரி போட்டு கொடு, டாக்ஸ் கட்டு. இங்க அதுதான் இல்லைன்ற நானு. டாக்ஸ் கட்டி இருந்தா வருமானம் வந்திருக்கணுமே, வருமானம் வரலையே. நான் ஒன்னே சொல்றேன், கட்டுறாங்கன்றது நான் ஒன்னே சொல்றேன். ஆஃப் த ரெக்கார்ட் நோ ரெக்கார்ட். அது இல்லை தலைவர், நான் ஒன்னே சொல்றேன். நாராயணசாமி அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் இவ்வளவு ரெஸ்டோபார்கள் கிடையாது, இவ்வளவு புதிய மதுபான தொழிற்சாலைகள் வருவது கிடையாது. ஆனால் நாராயணசாமி அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் இந்த ஆட்சி மதுபானத்தில் தான் நடக்கின்றது என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டிலே இல்லை. ஆனால் இன்றைய தினம் இருக்கக்கூடிய அரசாங்கம் முழுமையாக மதுபானத்தை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய, வருமானத்தை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம். இதுதான் உண்மை. இதில் மாற்றம் ஏதாவது இருக்கு அவங்களுக்கு? காங்கிரஸ் ஆட்சியில பிரீவரிஸ்க்கு அதாவது நிறைய பர்மிஷன் கொடுத்தது நீங்க தான், உங்க காங்கிரஸ் ஆட்சி தான் கொடுத்தாங்க. அதை எதிர்கட்சியா இருந்தாலும் அப்ப சொல்லல. இப்ப நீங்க அவங்க ரெஸ்டாரண்ட் பார்க்க நீங்க சொல்றீங்க எந்த கம்பெனிகளை சொல்லுங்க, சொல்ல எங்க அண்ணா கட்டம் இருக்கு. அதாவது நேச்சுரல் பாது, நேச்சுரல்னா என்னன்னா அதாவது ஒன்னே சொல்றேன், அது பெரிய மேனுஃபேக்சரிங் கிடையாது. அங்கேயே உற்பத்தி பண்ணி டீ போட்டு கொடுக்குற மாதிரி, காபி போட்டு கொடுக்குற மாதிரி போட்டு கொடு, டாக்ஸ் கட்டு. இங்க அதுதான் இல்லைன்ற நானு. டாக்ஸ் கட்டி இருந்தா வருமானம் வந்திருக்கணுமே, வருமானம் வரலையே. நான் ஒன்னே சொல்றேன், கட்டுறாங்கன்றது நான் ஒன்னே சொல்றேன். ஆஃப் த ரெக்கார்ட்